மதர்ஸ் இன்வால்வ் ஆனாலே பர்சனல் கனெக்ட் இல்லாம இருக்குமா? ஸோ நாங்க மாம்ஸ் டர்ன் ஃபவுண்டர்ஸ். ஃபுட் கான்ஷியஸ் ஆக்சுவலி எங்களோட பர்சனலா நாங்க எங்க ஃபேமிலிக்காக பண்ண ஆரம்பிச்ச ஒரு பிராண்ட். எல்லா குழந்தைக்கும் கேக்னா ரொம்ப ஃபேவரட். கேக் வந்து எவ்வளவு ஜங்கா ஆக்க முடியுமோ அவ்வளவு ஜங்கா நம்ம கமர்ஷியல் கேக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹெல்தியான கேக் நம்ம குழந்தைக்கு பண்ணி நம்மளே கொடுக்க கூடாது, ஸோ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்ல ஆரம்பிச்சதான் இந்த ஜேர்னி. யார் வேணாலும் ஒரு 4 இன்கிரீடியன்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணா கேக் வந்துடும், அந்த மாதிரி கிடையாது. ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அண்ட் கேக்கோட இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து சுகர். ஸோ ஒயிட் சுகர் இல்லை, நீங்களே பார்க்குறீங்க, ப்ரௌன் சுகர். பிராண்ட்ல எல்லா கேக்ஸுமே எக்லெஸ். ஸோ இரஸ்பெக்டிவ் எல்லாமே எக்லெஸ். ஓ, அப்போ முட்டை இல்லாமல் கேக் பண்ணலாம். இப்போ கேக் மேலே ஒரு ஜாம் போடுவாங்கல்ல, அந்த ஃப்ளேவர்ஸ் பொறுத்து. ஸ்ட்ராபெரிக்கு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிக்கு ப்ளூபெரி, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வர ஃப்ளேவர்ஸே நம்ம கிட்ட கிடையாது. ஸ்க்ராட்ச் எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணுறோம். எதுவுமே ஸ்டோர் பாட்டே கிடையாது. ஏன்னா ரியல் ஃபுட்டோட டேஸ்ட்டை நம்மளை மறக்க பண்ணிட்டாங்க. ரியல் ஃபுட் ஆக்சுவலி இந்த கெமிக்கல்ஸை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ண வேண்டாம் நினைச்சதே கேக் தான். ஏன்னா அவ்வளோ டஃப். நார்மல் கேக்ஸ் பண்றது உண்மையாவே ரொம்ப ஈஸி. எல்லாமே ரெடிமேட்ஸ் தான் கிடைக்கும். இங்க எல்லாமே நாங்களே பார்த்து பண்றதுனால இது பண்ண வேணாம் நினைச்சோம். ஃபேமிலி சைடுல என்ன ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி ஃபேமிலி சைடுல சொன்னாங்க என்ன விஷயம்னா, இப்போ இந்த கமர்ஷியல் கேக்ஸ் இருக்குல்ல, ஹோம் பேக்கராவே இருந்தாலும் ஒரு கேக் பண்றதுக்கு மிஞ்சி போனா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு 1 kg 1000 rupees. இந்த கேக் அவங்களுக்கு பண்றதுக்கு 300 rupees தான் செலவாகும். அந்த ஒரு கேக்கு அவ்வளவுதான் செலவாகும். செஞ்சு காட்டிங்கன்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நானும் அது உண்மையா இல்லைன்றத மக்கள் கிட்ட சொல்லி. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கேக்னாலே இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அன்ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேக்கை பார்த்து ஒரு பயம் இருக்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்களா, இல்லை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இது சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேக் சாப்பிட்டனால ஒரு குழந்தைய வந்து உயிரிழந்துருச்சுன்ற மாதிரியான நிறையா நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆனால் இன்னைக்கு என் கூட சேர்ந்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸுமே கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நாங்கள் ஒரு கேக் செஞ்சு தரோம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. என்னால் அதை நம்ப முடியலை. ஸோ ஓகே, நீங்கள் லைவாக பண்ணி காட்டுங்க, நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்டர்வியூ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேக்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கேக் ஐடியா அப்படின்றது எப்போ வந்துச்சு? ஹாய், நான் ஷோப்னா. நாங்கள் 2 பேருமே ஃபவுண்டர்ஸ் தான். மதர்ஸ் இன்வால்வ் ஆனாலே பர்சனல் கனெக்ட் இல்லாமல் இருக்குமா? ஸோ நாங்கள் மாம்ஸ் டர்ன் ஃபவுண்டர்ஸ். ஃபுட் கான்ஷியஸ் ஆக்சுவலி எங்களோட பர்சனலாக நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்காக பண்ண ஆரம்பித்த ஒரு பிராண்ட். என்னோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்தே கேக் சாப்பிட்டா பர்த்டே ஈவெண்ட்லேயே வாமிட் பண்ணிடுவான். ஸோ அது 1 year 2 year அப்படியே இருந்தது. ஸோ ஆஸ் அ மாம் நானே பண்ணி ஹெல்த்தியாக கொடுக்கலாம், என் குழந்தை வாமிட் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பித்து அது இன்னைக்கு ஒரு பிராண்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ ஐம் சுகன்யா. ஸோ என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கேக்னா ஃபேவரட். என்னோட குழந்தைக்கு இல்லை, எல்லா குழந்தைக்கும் கேக்னா ரொம்ப ஃபேவரட். ஆனால் அந்த கேக் வந்து எவ்வளோ ஜங்கா ஆக்க முடியுமோ அவ்வளோ ஜங்கா நம்ம கமர்ஷியல் கேக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹெல்தியான கேக் நம்ம குழந்தைக்கு பண்ணி நம்மளே கொடுக்க கூடாது, ஸோ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்ல அப்படி ஆரம்பிச்சதான் இந்த ஜேர்னி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிராண்டா நாங்கள் வந்து நின்றுருக்கோம். சூப்பர். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் க்ளவுட் கிச்சன் மூலியமாக நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. எனக்கு என்னன்னா, இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் கேக் பண்ணலாமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக நிறையா இடத்துல இருந்திருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்திருக்குல்ல, நம்மளால் இதை ரன் பண்ண முடியுமா, நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுமா, பீப்புள்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இல்லை நார்மலாக ஒரு கேக் சாப்பிடும்போது அதில் ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கும் இதில் ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இதாக இருந்துச்சு? ஆக்சுவலி அதுதான் கேட்சே. நாங்கள் இதை வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இதை ஒரு பிராண்ட் ஆக்கல. நான் ஃபர்ஸ்ட் என் குழந்தை கேக் செய்யணும்னா என்ன பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் லோஃப் மட்டும் பண்ணுவேன். அப்புறம் குழந்தைங்களோட ஃபேவரேட்டாக அந்த மேலே இருக்கிற க்ரீம் தான் எடுத்தோன்னு அதை தான் ரீச் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஒரு க்ரீமை ரெடி பண்ணோம். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குழந்தைங்க ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் படிக்கிறாங்க. ஸோ சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 2 பேருக்கும். அந்த தேடல் ஃபர்ஸ்ட் கேக் பண்ணுவோம், அப்புறம் க்ரீம் பண்ணுவோம். 2 பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய கிளாஸஸ் போனோம் இதுக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 years ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 years-ஆக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு 95 கேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் அவுட் சைட் த ஃபேமிலி கொடுத்துருக்கோம். ஸோ பண்ணுவாங்களா, பிடிக்குமான்றது அந்த ஸ்டேஜ்க்கே நாங்கள் போகல.
நாங்க சாப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது we try almost every commercial cakes in the city. சென்னையில கிடைக்கிறது எல்லாம். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பண்ணி முடிச்சு சாப்பிடும் போதும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அதை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஏன்னா ரியல் ஃபுட்டோட டேஸ்ட்டை நம்மள மறக்க பண்ணிட்டாங்க. அதுதான் விஷயமே. ரியல் ஃபுட் ஆக்சுவலி இந்த கெமிக்கல்ஸை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது நீங்க இப்ப நீங்க சாப்பிடும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. ஸோ எங்களுக்கு அந்த டவுட் வரல. எங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா இந்த இவ்வளோ டேஸ்டியா இருக்கிற விஷயம், இவ்வளோ ஹெல்தியா இருக்கிற விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு ரீச் பண்ணணும். எவ்ரிடே நியூஸ்ல வந்து கேக் சாப்பிட்டு குழந்தை இறந்துருச்சு, பர்த்டே அன்னைக்கு குழந்தை இறந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு இதை பெருசா பண்ணணுன்ற எண்ணம் அப்பதான் வந்தது. நம்மளால இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுது, கண்டிப்பா எல்லாருக்கும் ரீச் பண்ணுவோம் அப்படிதான் இருந்தது அது. ஓகே, சூப்பர். எனக்கு வாயால நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. செஞ்சு காட்டிங்கன்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நானும் அது உண்மையா இல்லைன்றத மக்கள் கிட்ட சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்சுவலி ஒரு பேசிக் செலிப்ரேஷன் கேக்கோட லோஃப், அது மேலதான் நம்ம க்ரீம்லாம் போடுவோம், ஃப்ரூட்ஸ்லாம் போடுவோம். அந்த லோஃப் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரியே நாங்க மைதா யூஸ் பண்ணல. இது வந்து நாங்களே மில் பண்ண கோதுமை. ஓகே, கோதுமை வாங்கி நாங்க அரைச்சிருக்கோம். ஸோ அந்த லோஃப்ல தான் நம்ம இன்னைக்கு கேக்கே பண்ண போறோம். எங்களோட பேஸ் லோஃபே வந்து கோதுமை தான். ஆனா அப்ப மைதால தான் கேக் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்பலாம் எதுவுமே கிடையாது. அப்படிதான் ஆக்சுவலா. என்னன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப எல்லாரும் வந்து மெனக்கெடணும்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக மைதால பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயமே. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க வந்து இப்ப யாரு வேணாலும் ஒரு 4 இன்கிரீடியன்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணா கேக் வந்துடும். அந்த மாதிரி கிடையாது. நம்ம கோதுமையில பண்ணும்போது ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். அண்ட் கேக்கோட இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து சுகர். ஸோ ஒயிட் சுகர் இல்லை, நீங்களே பாக்குறீங்க, ப்ரௌன் சுகர். பேக்கர்ஸ்க்கு தெரியும் அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். நாங்கள் எங்களோட பிராண்ட்ல எல்லா கேக்ஸுமே எக்லெஸ். ஸோ இரஸ்பெக்டிவ் எல்லாமே எக்லெஸ் தான். நிறைய பேருக்கு விரத நாள் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, எக் அலர்ஜி, ஆல் தட். ஸோ அதுக்கு வந்து ஒரு யூஸ்வலாக எக்கை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பட்டர் மில்க். அதுக்கு கூட we are not going for synthetic vinegars. கட் ஃப்ரெண்ட்லியாக ஆப்பிள் சைடர் வினிகர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பட்டர் மில்க் பண்ணி அதை தான் நாங்கள் இந்த கேக்ல இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஓ, அப்ப முட்டை இல்லாம கேக் பண்ணலாம். கம்ப்ளீட்லி எக் ஃப்ரீ. எங்களோட எல்லா கேக்ஸ் சாக்லேட் லோஃப்ஸ்ல இருந்து இட்ஸ் எக் ஃப்ரீ கேக்ஸ் ஒன்லி we do. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்ப கேக் சாப்பிடறதுக்கு யோசிப்பாங்கல்ல, நான் மாலை போட்டிருக்கேன், ஒருவேளை முட்டை கலந்துருப்பாங்களோ, இல்ல எனக்கு முட்டை பிடிக்காது இதுல கலந்துருப்பாங்களோ, நிறைய பேர் வந்து அலர்ஜிக் டு எக். அதுதான் முட்டை பிடிக்காது, எனக்கு முட்டை சேராது, நான் அதனால கேக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற ஆட்களும் இருப்பாங்கல்ல. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பர்த்டே எல்லா நாளையும் சாப்பிடலாம். ஆமா, யார் வேணாலும் சாப்பிடலாம். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பட்டர் மில்க் பண்ணும்போது நாங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லி. குழந்தைங்க சாப்பிட்ட இப்போ 1 year பேபி அவங்க ஃபர்ஸ்ட் இந்த கேக் சாப்பிட்றாங்க. யூஸ்வலா அவ்வளோ சுகர் கொடுக்க கூடாது குழந்தைங்களுக்கு. பட் அவங்க இந்த கேக் சாப்பிட்டா கூட ரொம்ப கட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ நோ சிந்தட்டிக் வினிகர்ஸ், ஒன்லி ஆப்பிள் சைடர் வினிகர். அது கர்டல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வில் ஹாவ் டு வெயிட். as I said, ஒரு நார்மல் கேக் ரொம்ப டைம் கன்சியூமிங் கிடையாது. கமர்ஷியல் கேக்ஸ் டக்குன்னு பண்ணிடலாம். பட் இது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துக்கும் எங்க வீட்டில் எங்க கிட்ஸ்க்கு எப்படி பண்றோமோ அப்படிதான் எல்லாமே பண்றோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்களோட எல்லா ஃப்ரூட்ஸையும் நாங்கள் வந்து பேக்கிங் சோடால வாஷ் பண்றோம். அதோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் வாஷ் ஆஃப் ஆகிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி ரியல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லா இப்போ கேக் மேலே ஒரு ஜாம் போடுவாங்கல்ல, அந்த ஃப்ளேவர்ஸ் பொறுத்து, ஸ்ட்ராபெரிக்கு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிக்கு ப்ளூபெரி, அந்த மாதிரி. அண்ட் வி ஆல்சோ டோன்ட் ஹேவ் எனி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸே நம்ம கிட்ட கிடையாது. சாக்கோபெரி, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, மேங்கோ சீசனில் மேங்கோ, சீசனல் ஃப்ரூட்ஸ், லிச்சி, அந்த மாதிரி தான். அண்ட் அந்த மாதிரி ஃப்ளேவர் பண்ண முடியாத கேக்ஸ் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ரியல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் we do. சரி, இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி நம்ம இது ஒன்று பண்ணலாம், இது மாதிரி ஒரு கேக் ஷாப் ஒன்று ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு உங்களை சுற்றி இருக்க ஆட்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எதுக்கு வெளியே போய் கடையில் காசு கொடுத்து கேட்க வாங்கி சாப்பிட்டோமா போனோமா இல்லாமல் எதுக்கு நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க? இந்த மாதிரி என்னென்ன விமர்சனங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த கேக் பிராண்ட் ஃபார்ம் பண்ணுறப்பே நான் ஒரு விஷயம் பண்ண வேண்டாம் நினைச்சதே கேக் தான். ஏன்னா அவ்வளோ டஃப். நார்மல் கேக்ஸ் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப ஈஸி, எல்லாமே ரெடிமேட்ஸாக கிடைக்கும். இங்கே எல்லாமே நாங்களே பார்த்து பண்ணனால இதை பண்ண வேணாம் நினச்சோம்.
பட் எங்களுக்கு தெரியாது இந்த கேக் தான் எங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஒரு ஃபுட் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெசிபிஸும் நாங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கோம். மாஸ்டர்னா ரிப்பீட்டடாக பண்ணி பண்ணி பார்த்து நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி ஃபீட்பேக்ஸ் வாங்கி இன்னைக்கு ஒரு சிறப்பு. இல்ல அதுக்கு ஃபேமிலி சைடுல இல்ல ரிலேட்டிவ் சைடுல இல்ல வெளியே போகும்போது நாங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி ஃபேமிலி சைடுல சொன்னாங்க. என்ன விஷயம்னா இப்போ இந்த கமர்ஷியல் கேக்ஸ் இருக்குல்ல, ஹோம் பேக்கராகவே இருந்தாலும் ஒரு கேக் பண்றதுக்கு மிஞ்சி போனா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ ஒரு கேக் இருக்கு, அதுல ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கும் போது ஒரு 1 kg 1000 rupees, பர்த்டேனா ஒரு 1500 rupees, இதில் நாங்கள் பொம்மைலாம் நிற்க வைப்போம் அது இதுன்னு சொல்லி ஒரு 1500 rupees வரைக்கும் 1 kg அவ்வளோ வைக்கிறாங்க. அந்த கேக் அவங்களுக்கு பண்றதுக்கு 300 rupees தான் செலவாகும். அந்த ஒரு கேக்கு அவ்வளவுதான் செலவாகும். அதுக்கு மேல ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த கேக்ல. நான் வந்து கஸ்டமைசேஷன்ஸ்லாம் இல்லாம சொல்றேன், அந்த ஃபாண்டன்ட்லாம் விட்டுருங்க. அந்த கேக் பண்றதுக்கே அவங்களுக்கு 300 rupees தான் செலவாகும். நாங்க ஒரு கேக் பண்றதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1000 rupees செலவாகும். எங்க வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ப்ராஃபிட் இவ்வளவு கம்மியா வருது, இதை ஏன் பண்றீங்க? ஆப்வியஸ்லி நிறைய நோஸ்ல இதுவும் ஒரு நோ. இதை ஏன் பண்றீங்க? இதை பண்ணி நீங்க பெரிய லெவலுக்கு என்ன போக போறீங்க அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் அபவுட் த பிஸ்னஸ், இட்ஸ் அபவுட் த விஷன். ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, கஸ்டமர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதுதான் மார்க்கெட்ல இருக்கணும். இப்போ நாங்கள் இதை பண்ணுறோன்னா இப்போ நாங்கள் என்டையர் வேர்ல்டை நாங்கள் ஃபீட் பண்ண முடியாது. எங்களை பார்த்து 4-5 ஹோம் பேக்கர்ஸ் நம்மளும் இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக ஹெல்த்தியாக பண்ணலாம்னு நினைக்கலாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் இதை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரியல் க்ரீம்ஸ் வேணும், ரியல் ஃப்ரூட் கேக் வேணும், கெமிக்கல் இல்லாமல் வேணும், கலர் இல்லாமல் வேணும். நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் என்டையர் மார்க்கெட் வில் சேஞ்ச். ஸோ அந்த ஹோப் தான், அந்த விஷன் தான். சரி, அதே மாதிரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். கருப்பட்டி காப்பின்னு சொல்லி ஒரு கடை உள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்துச்சு, மக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே எண்ணத்துல நிறைய கருப்பட்டி காப்பி பேர் மட்டும் மாத்திட்டு கருப்பட்டி காப்பி அது இதுன்னு சொல்லி வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒரிஜினலான கருப்பட்டி காப்பியான்னு பார்த்தோம்னா இருக்காது, டேஸ்ட்லாம் மாறும். சரி, இப்போ நீங்க ஒரு விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, இதை பார்த்துட்டு ஓகே இது நல்லா போகுது, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் இதே மாதிரி எடுக்கிறாங்கன்னா அவங்க மேபி இதே மாதிரி பண்ணாம இல்லை அதுல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் மாத்துறாங்க, இல்லை அவங்க ப்ராஃபிட்காக வேற சில விஷயங்கள் மாத்துறாங்கன்றப்போ டேஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே இது வந்து ஒரிஜினலா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த மாதிரி கிடையாதுன்ற அந்த டேஸ்ட் வந்து எப்படி டிஃபர் பண்ணுங்க? ஆக்சுவலி இதுல மெயினா நீங்க ஆஸ் அ கஸ்டமர், இப்போ நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன்னா நான் மெயினா எனக்கு இதுல என்ன வேணான்னு நினைக்கிறேன்னா, இப்போ சுகர் இல்லாம கேக் பண்ண முடியாது. ஸோ ப்ரௌன் சுகரான்னு தெரிஞ்சுக்கணும். ஃபுட் டெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுக்கான ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் முக்கியமா நம்ம ஆஸ் அ கஸ்டமரா நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும்னா கலர். நோ வே. நம்ம ஃபுட் எங்க அழகா இருக்கணும், ஃபுட் வந்து பார்க்க அப்பீலிங்கா இருக்கணுமே தவிர அந்த தீம் எல்லாம் சுத்தி இருக்கிற டெக்கார்ல கொண்டு வாங்க. ஃபுட்லயே நீங்க கொண்டு போய் ஃபாண்டன்ட்டை வச்சு எல்லோ கிரீன் ரெட்னு போட்டு கேன்சர் காசிங் கலரையே அதுல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆஸ் அ கஸ்டமரா கலர்ஸ் வேணான்னு நினைங்க. அண்ட் செகண்ட்லி ஒயிட் சுகர் வேணான்னு நினைங்க. அப்புறம் இந்த ரெடிமேட் ஜாம்ஸ் போட வேணாம். ரியல் அது நீங்க ஒரு பைட் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ½ an hourல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு பைட் எடுக்கும்போது அந்த ரியல் ஃப்ரூட்ஸ் உங்க வாயில வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் கொடுங்கன்னு கேளுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கேக்ல வந்து மேல போடுற க்ரீம்ஸ், விப்பிங் க்ரீம். எங்க பிராண்டோட பட்டர் க்ரீம் எக்ஸ்பர்ட் இவங்க தான். நீங்களே மேக் பண்றது? நாங்களே பண்ணுவோம். see from scratch எல்லாமே நாங்க தான் ரெடி பண்றோம். எதுமே ஸ்டோர் பாட்டே கிடையாது. சோ அந்த பட்டர் க்ரீம்ஸ் வந்து ரியல் பட்டர்ஸ், அதுவும் ஒரு நல்ல பிரீமியம் பிராண்டோட பட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். சோ முடிஞ்சிச்சா? அது ஆரம்பிக்கலாமா? எஸ், நம்ம இப்போ இத வந்து மிக்ஸ் பண்ணி பேக்கிங் போட்டுடலாம். ஸோ ஃபைனலி கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பட்டர் க்ரீம்ஸ், நம்மளோட ஃபுட் கான்ஷியஸோட ஸ்பெஷல் பட்டர் க்ரீம்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பட்டர்ஸ் வித் அதுலேயுமே வந்து ப்ரௌன் சுகர் வந்து கிறிஸ்டலாக இருக்கிறது வந்து பவுடர் பண்ணி அந்த சுகர் தான் ஆட் பண்ணுறோம் இதுலேயுமே. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே மேக் பண்ணுறீங்க? அதுவுமே ஸ்க்ராட்ச் நாங்களே மேக் பண்ணுறோம். ஸோ அது பண்ணிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஃப்ரூட் கம்போட், அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா கூட இது வந்து கிடவே கிடாது. ஆனா நம்மளோட ஃப்ரூட் கம்போட்ஸ்
வந்து அப்படி கிடையாது. மேபி ஒரு 3 days 4 daysல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சாதான் இருக்கும், அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். என்ன வித்தியாசம் இப்போ இதுக்கு அதுக்கும்? இதுல வந்து வெறும் ரியல் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கு, ரியல் ஸ்ட்ராபெரி, சுகர், அப்புறம் இதோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் ஃபார் த டேஸ்ட். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒரு வருஷம் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வச்சாலும் கெடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஸ்மெல் பண்ணி பாருங்க. உப்புன்னு இருக்கு ஒரு மாதிரி. ஆக்சுவலா ராவா இருக்குது. நம்ம சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வரலையே இப்போ. அது வந்து இப்போ நீங்க பைனாப்பிள் கேக் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்திடுவாங்க. அந்த நீங்க மேல பாக்குற அந்த கிரீம்ல இருந்து கேக்ல இருந்து எல்லாத்துலயும் எசன்ஸ் ஊத்துவாங்க. இதுல ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வருதுல. ஏன்னா இப்போ பைனாப்பிள் நீங்க சொல்லி எனக்கு தெரியுது ஆக்சுவலா. இப்போ அதுல வந்து அந்த கேக்ல உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். சோ எசன்ஸ் இருக்கு அதுக்கு. அது அகைன் ஹார்ம்ஃபுல் டு யுவர் ஹெல்த். ஓகே. பட் நீங்க இதை இப்போ நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. அது அந்த நேச்சுரல் யூஸ் பண்ணா நமக்கு நல்லா தெரியும். நிறைய அந்த ஹோம் பேக்கர்ஸ் சொல்லி இப்போ வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கோம், ஒரு அவன் வாங்கிட்டோம், நம்ம வந்து ஹோம் பேக்கர்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல. இப்போ அவங்களாம் வந்துட்டு 400 rupees 1 kg, என்கிட்ட வந்து buy 1 get 1, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 kg ஒன்னா ½ kg ஃப்ரீ அப்படின்னு வரும்போது இப்போ உங்ககிட்ட 1 kg கேக் எவ்வளோ இருக்கும்? எங்களோட இந்த ஸ்ட்ராபெரி கேக்கோட 1 kg பிரைஸ் வந்து இட் கம்ஸ் அப் டு 1900 rupees. அப்பா. ஏன்னா எனக்கு ஒரு இது வந்து ½ kg. இப்போ நமக்கு ஒரு 1 kg கேக் வேணும்னா அவ்வளோ. ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரியோட பிரைஸ் வந்து 200 rupees. இப்போ சீசன் அவுட் ஆஃப் சீசன்ல எனக்கு வந்து டிமாண்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது 300 rupees ஒரு பாக்ஸ். எனக்கு ஒரு kg கேக் பண்றதுக்கு 4 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் தேவை. ஸோ நீங்க அப்போ எனக்கு ஸ்ட்ராபெரி வாங்கவே எவ்வளோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. அகைன் ஐ செட், இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த லோஃபோட கலரே ப்ரௌனாக இருக்கும். நம்ம வீட் லோஃபில் தான் பண்ணுறோம். அண்ட் சுகர் நார்மல் நம்மளோட ஒயிட் சுகர் இருக்குல்ல, கடையில் கிடைக்கிற சுகர், அது எவ்வளோ இருக்கும் 1 kg? இல்லை அவ்வளோதான் 40 45 அந்த மாதிரி. நான் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த சுகர் தான் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதோட ½ kg 60 rupees. ஸோ எங்களுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எங்களால் ப்ரைஸ் அப்படி பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப ரியல் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ஸ் வித் காஸ்ட். எங்களுக்கே கம்ஸ் வித் காஸ்ட். நீங்கள் இப்போ அந்த கம்பேரிசன் பார்க்கணும். 300 rupeesக்கு கேக் பண்ணி அதை 1500 rupeesக்கு விற்கிறாங்க. நாங்கள் 1000 rupeesக்கு கேக் பண்ணி அதை 1500 rupeesக்கு விற்கிறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 டாக்ஸிக் ஃபுட்ஸ்ல கேக்கும் இருக்கு. கேக் தான் நம்பர் 1. கேக் தான் நம்பர் 1. நீங்க ஆமா, இப்போ ரீசெண்டா அந்த சர்வே இருக்கு. நீங்க எங்க மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா நீங்க ப்ரௌஸ் பண்ணி கூட பார்க்கலாம். கூகுள் இட். கேக் தான் நம்பர் 1. ஓகே. அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் அண்ட் முக்கியமா ஃபுட் கலர்ஸ், சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ். ஏன்னா ஒரு சில கேக்லாம் ஜூஸியா வேணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்வெட் ஈரமா இருக்கும். அந்த கேக் ஓபன் பண்ணாலே அமுக்குனா ஒரு மாதிரி வாட்டரா வரும், ஜூஸியா வரும். அது சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். சுகர் சிரப் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்களுமே போடுறோம், பட் பிரவுன் சுகர், வெல்லத்தோட வாட்டர் வச்சு போடுறோம் அந்த மாய்ஸ்ட் ஃபீலிங்காக. நீங்களே பார்க்கலாம், இதான் அந்த வெல்லத்தோட தண்ணி, பிரவுன் இன் கலர். ஸோ அதை தான் போடுறோம். நீங்க கமர்ஷியலா கிடைக்கிற கேக்கோட எல்லா விஷயமும் இதுல அச்சீவ் பண்ணலாம். அதனால தான் அந்த பிரைஸ் வருது. ஆனா கொஞ்சம் வேலை பார்க்கணும், கொஞ்சம் மெனக்கெடணும், கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். தப்பு இல்லையே, அவ்வளோ ஜங்க் உடம்புக்குள்ள போடுறதுக்கு இதை பண்ணிட்டு போயிடலாமே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்களே, ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வந்துட்டு எதையோ நோக்கி ஓடுறோம், நம்ம அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படி என்ன ஆசையோட இப்போ இந்த கேக் பிசினஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு? இந்த அதாவது கேன்சர் காசிங்னு தெரிஞ்ச ஒரு ஃபுட்டை எடுக்கிறோம்ல, அதை நிறுத்திட்டு எல்லாருமே ரியல் ஃபுட் யூஸ் பண்ற கேக் சாப்பிடணும். அதுதான் ஓகே. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்றோம், அவங்களோட உடம்பு என்னைக்கு பாதிக்குதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பான விஷயத்தை ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்கள தேடி வந்து ஒரு நாள் நிற்பாங்க. ஆக்சுவலாக நிறையா கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க, நிறைய இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணீங்க. இதுக்கு வந்து இது பண்ணால் ஓகே நம்ம உடம்புக்கே எவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணது எல்லாமே ஓகேவா குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த கலர்ஸாக இருக்கட்டும், உங்களோட க்ரீமாக இருக்கட்டும், அதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி கேக் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன்.
என்னன்னா இதோட ஃப்ளேவருமே ஒரிஜினலாக தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதே கலர்லாம் எனக்கு அந்த இந்த இதோட லைட்டாக அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல் ஒன்று வரும் தெரியுமா, அந்த டேஸ்ட் வரும் தெரியுமா, அது எனக்கு அந்த கேக்கில் வராது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு இது காமிச்சிங்க, ஒரு கெமிக்கல் ஒன்று, நான் அதை சாப்பிடுவேன், எனக்கு அதோட எசன்ஸ் ஆட் ஆகும். ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, குட், சூப்பராக இருக்கும். உண்மையில் நல்லா இருக்கு. லாட்டுக்கு சொல்லலை, வீடியோக்காக சொல்லலை. எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த பட்டர் க்ரீம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப திகட்டலை. நீங்கள் சொன்ன திகட்டவே இல்லை எனக்கு. எனக்கு வெறும் க்ரீம் என்னால் சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ. உங்களால அந்த கேக் தனியா ஒரு ஃப்ளேவர், ஃப்ரூட் தனியா, எல்லாமே தனித்தனியா க்ரீமோட ஃப்ளேவர் எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியுது. எல்லாமே அருமையா இருக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு கேக் வந்து திகட்டாம நம்ம சாப்பிட்டோம்னாலே அந்த கேக் வந்து நல்லா இருக்கும். எனக்கு உண்மையிலே திகட்டவே இல்லை அந்த கேக், அவ்வளோ சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த கேக். தேங்க்யூ.